ஹலோ விவஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறும். நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது வெயில்னு 2022 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ராமா த்ரில்லர் ஜானர் தான். ஆனால் ஷெய்ன் நிகம் இந்த படத்தில் லீட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை ஒருக்க ட்ரை பண்ணேன். எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர்ற நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதராக தன்னோட 2 பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. இதில் மூத்த பையன் பேர் தான் கார்த்திக். கார்த்திக் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னாலும் அவனுக்கு உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த மெடிசன் செலவுக்கு போக தன்னோட படிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மா படிக்க வைக்கிறாங்க. இதை புரிஞ்சு அந்த பையன் நல்லா படிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ சித்து இருக்கார் பார்த்தீங்களா, இதெல்லாம் தெரியாமல் சொல்லப்போனால் தெரியாமலாம் இல்லை, இந்த விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக நம்ம சித்து வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காப்ல. ஸோ கிரிக்கெட் விளையாடுறது, லவ் பண்ணுறது, ஊரை சுற்றுறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சுருத்தி அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட லைஃப்பில் என்ட்ரானதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் காதலிச்ச பொண்ணை வந்து தன்னோட அண்ணன் வந்து ஒன் சைடாக காதலிச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு நம்ம சித்துக்கு தெரிய வர்றப்போ இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தேருது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்க படம் தான் இந்த வெயில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை ரொம்ப அழகாகவே கையாண்டிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கான ரைட்டிங்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் படத்தை ரொம்ப ஸ்லோ நரேஷனில் தான் கொண்டு போகிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் படம். ஸோ வந்து ஹை மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது படத்தில் நிறைய இல்லை. கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹை மூமெண்ட்ஸ் கிடைச்சாலும் இறுதியாக படம் முடியும் போது ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு ஆவரேஜ் டு வாட்சாக தான் கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த 2.5 மணி நேரம் படத்தில் வந்து 3 மூமெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய காதல், அந்த ட்ராக்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும், எல்லாருக்குமே பிடிக்கும். நடுவில் அவங்க அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க அம்மா வந்து எந்த மாதிரி அவங்க பசங்களை வளர்த்தாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் இருக்கும். அதுவுமே ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலாம். இறுதியாக வந்து இந்த 2 பிரதர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு பேசுவாங்க ஒரு சில விஷயங்கள். அந்த விஷயங்கள் கடைசியாக வந்து நல்லா எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆகிச்சாலும் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் போட்டிருக்கணும் அந்த ஸ்க்ரீன் பிளேயில். பட் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு 3 கதாபாத்திரங்கள் சொல்லலாம். அந்த 3 கதாபாத்திரங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி ரெஃப்ரெஷிங்காக போடப்பட்டிருக்க மியூசிக், பிஜிஎம்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குனால ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த வெயில் திரைப்படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் வேணா 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.